Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படினா இந்த டாப் டெக் கேஜெட் சீரிஸ்ல புல்லிங்கோ சீரிஸ் அப்படினு சொல்லி கொஞ்சம் டிஃபரண்டா போட்டுறோம். நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லியிருந்தாங்க. இந்த தாட்டி பாத்தீங்க அப்படினா 15வது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போறோம் இந்த டாப் டெக் கேஜெட் சீரிஸ்ல. Zebronics ஸ்பெஷல் தான். Zebronicsல ரீசன்ட்டா லான்ச் பண்ண சில ப்ராடக்ட்ஸ். சோ அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல அவேலபிள் இருக்க சில ப்ராடக்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் பாத்தீங்க அப்படினா 5000 லைக் 24 மணி நேரத்துக்குள்ள வரணும். சோ இந்த வீடியோக்கு அப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போட்டீங்க அப்படினாலே போதும், ஈஸியா நம்ம ரீச் பண்ணிடலாம். சோ மறக்காம ஒரு லைக் போட்டு விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது Zebronicsோட கவுண்டி அப்படின்ற ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம மேட்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்திங்க அப்படின்னா 2-in-1 பர்பஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இந்த மைக்ரோ எஸ்பி போர்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் பின்னை வந்துட்டு டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார்ஜ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி டைப்-ஏ நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இதை வந்து சார்ஜும் போட்டுக்கலாம். ஸோ 2-in-1 பர்பஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதோட டிசைனு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கலர் எடுத்தோடனே ப்ளூ கலரில் நல்லா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கலர் மாதிரி தான் இருக்குது இதுவுமே வந்துட்டு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர், இன்னும் 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட்டு அண்ட் அதே போல் வெயிட்லெஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல காம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது குட்டியாக இருக்கனால பேக்கில் வச்சு கூட நீங்கள் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போய்க்கலாம், போர்ட்டபிள் அப்படின்றனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷோகேஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட இதை வைக்கலாம். நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு குட்டியாக கலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா தனியாக அந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது இந்த கேஜெட் வந்துட்டு. ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போகிறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 8லேருந்து 9 மணி நேரம் வந்து நீங்கள் பாதி வால்யூம் வச்சு நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஃபுல் வால்யூம் வச்சிங்க அப்படின்னா அது 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு குறையும். ஸோ வால்யூம் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பென்ட்ரைவ்லாம் சாங் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக மாட்டியும் கேட்டுக்கலாம். இல்லை எஸ்டி கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதையும் டேரெக்டாகவே இங்கே மாட்டி வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்லேருந்து எஃப்எம் மோடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்டு எஃப்எம்ஏ கூட இருக்குது. நெக்ஸ்ட் வால்யூம் பட்டன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சாங்ஸுமே நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி நீங்கள் தூக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சில டைம் இங்கே பட்டன் வந்து ப்ரெஸ் ஆயிடுது. ஸோ இதை கொஞ்சம் ஹேண்டில் பெருசாக கொடுத்துருக்கலாம், இல்லை பட்டனை கொஞ்சம் நவுத்தி வச்சிருக்கலாம். கரெக்டாக டாப்பில் கொடுத்துருக்கனால ஈஸியாக ப்ரெஸ் ஆயிடுது. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்து தெரியுது. அண்ட் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஸ்பீக்கர் 3 வாட்ஸில் இருந்தால் சவுண்டு வெளியில் வருதானே டவுட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 வீடு தள்ளி வெளியில் வச்சோம் அப்படின்னா சவுண்டு போகுது. அந்த அளவுக்கு செம சவுண்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து ஓகே தான், ரொம்ப நல்லாலாம் இல்லை. அதே மாதிரி சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இந்த டிவைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அவுட்டோரில் போய் சவுண்டு வச்சு நல்லா பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்டோர் அவுட்டோர் ரியலாகவே சின்ன ரூம்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் வாரண்டியோட 600 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இதில் இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இது கூட இன்னொன்று வாங்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி யாராவது ஒரு ஆளுக்குன்னா 2 பேரும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரே இடத்துல மீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது 2 ஸ்பீக்கரையுமே நீங்கள் ஒன்றா பேர் பண்ணிவிட்டு ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரே ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். ஸோ அதுவும் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வாங்குறீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Zebronicsல இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சவுண்ட் பாம் Q Pro அப்படின்ற இந்த ஒரு டிவைஸ் தான். ஸோ இதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலும் இருக்குது, நார்மலும் இருக்குது. அது என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் சின்ன ஒரு குட்டி பாக்ஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிறதுக்கான கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. சார்ஜிங் கேஸை பொறுத்த வரைக்கும் ரியலாகவே செம்ம காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் சரி, பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் நல்லாவே காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சைடில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இண்டிகேட் லைட் வந்து 4 லைட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. அண்ட் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் என்ன தான் குலுக்குனாலும் கீழே வரவே இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங் மேக்னெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைனாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுத்தது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட் லைட் அண்ட் இது வந்து ஒரு டச் கண்ட்ரோலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஒரே ஒரு மைக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனுக்குலாம் தனியாக ஒரு மைக் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்குது காதில் மாட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரியலாகவே நான் ஏற்கனவே மாட்டி பார்த்து சாங்கெல்லாம் கேட்டு பார்த்தேன். காதில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் நல்லாவே வந்து அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எதுவும் கிடையாது. நல்லாவே காதை அரெஸ்ட் பண்ணுறதுனால வெளியில் இருக்க சவுண்ட் எதுவுமே உள்ளே வந்து வரலை, நல்லா உள்ளே போயிடுது. இது வந்துட்டு ரியலாகவே சொல்லணும்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புமே இல்லை, நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதில் IPX7 ரேட்டிங் இருக்குது. இதனால் வாட்டர் ப்ரூஃப். இது சப்போஸ் தண்ணியில் போட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகும்போது உங்களுக்கு வேர்த்துருது, அந்த தண்ணி பட்டுருது அப்படின்னாலும் கூட இந்த ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ எவ்வளோ நேரம் சாங் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தாட்டி ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து கேட்க முடியும், நீங்கள் எவ்வளோ சவுண்ட் வைக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸை யூஸ் பண்ணி 4லேருந்து 5 தாட்டி வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குவால்காமோட ஆப்டெக் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நான் கேட்டு பார்த்த வரைக்கும் பேஸ் வந்து ரியலாகவே நல்ல ஒரு பேஸ் அவுட்புட் கிடைக்குது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மிட்டாக இருக்கட்டும் இல்லை ஹை ரேஞ்சாக இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகேவான சவுண்ட் குவாலிட்டி தான். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம், இதில் 2 டிஃப்ரெண்ட் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணது சவுண்ட் பாம் Q Pro அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மாதிரியான ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக அது மேலே வச்சிங்க அப்படின்னாலே இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடெல்லாம் இல்லை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே நார்மலான சவுண்ட் பாம் Q அப்படின்ற ஒரு மாடலுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2800 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் அந்த ப்ரோ மாடல் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 3800 வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3800 ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது இந்த டிவைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரே ஒரு கேஜெட்டில் கிட்டத்தட்ட 11 யூஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். USB Type-C மல்டிபோர்ட் அடாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட லேப்டாப்பில் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், எல்லா போர்ட்டுமே அவைலபிளாக இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இதை ஒரு ஹப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரியலாகவே எக்கச்சக்கமான ஹெல்ப் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக இதை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வரிசையாக எல்லா பக்கமும் போட்டு தான் இருக்குது. இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. 4 USB-A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா USB 3.0 சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ டேரெக்டாக உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறது, USB பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறது, இல்லை மவுஸ் கீபோர்டு எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் உங்களோட லேப்டாப்பில் இல்லை அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹை ஸ்பீட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்களோட லேட்டஸ்ட் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்களோட டிவி பழைய டிவி இல்லை ப்ரொஜெக்டரில் மாட்டணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் VGA சப்போர்ட்டுமே இருக்கனால நீங்கள் டேரெக்டாக VGA பின்னும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் லேப்டாப்பில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா யூஸுமே இருக்குது. நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து என்னோட PCயில் மாட்டுறதுக்கு நான் வந்து வாங்கினேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11000 கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இல்லை, அமேசானில் தான் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6000 போட்டிருக்காங்க. பட் நான் ஆஃப்லைனில் பார்த்திங்க அப்படின்னா 5000 தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நியரஸ்ட் ஸ்டோர் எங்கனாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கம்மி ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் இல்லை PC வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்கி வைக்கணும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னா பட்ஜெட்டில் வாங்கணும்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். Zebronics-ஓட ஃபேம் 2.0 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கெலாம் தேவையா அப்படின்றத கரெக்டாக தான் யோசிச்சிருக்காங்க. ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓகே தான், இந்த குவாலிட்டி மெட்டீரியல் வந்து ஓகே தான். ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் மெஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான டிசைன் தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்டு மைக் எதுவுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலரி பின் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஸ்பீக்கருக்கு தனியாக பவர் கொடுக்கறதுக்காக USB பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த USB பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேணுன்ற அளவுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்பீக்கர் சைடுமே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2.5 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான், பேஸுமே கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன ரூமில் நீங்கள் வச்சு கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். போர்ட்டபிளாக கூட நீங்கள் சின்னதாக இருக்கனால லேப்டாப் கூடயே வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் தான். 1 இயர் வாரண்டியோட 519 வந்து கொடுக்குறாங்க.
வாரண்டியோட கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள 5000 லைக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஜெட்ஸ் ஏதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.